வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்ட்ல ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் கர்வ் பட்ஸ் ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில டாப் டூ பாட்டம் ஃபுல்லா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பத்தி பார்ப்போம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, வழக்கமான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் குடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கா, ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்கா குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க அவ்வளோ சீக்கிரத்தில கீழ போட்டாலும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாத மாரி தான் இருக்கு. குடுக்குற காசுக்கு தகுந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நல்ல தரமா குடுத்துருக்காங்க. அதேபோல டிசைனும் பார்த்தீங்கன்னா, டிசைன் வழக்கம் போல ஒரு நார்மலான டிசைன தான் குடுத்துருக்காங்க. உள்ள குடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அவ்வளோ தரமான ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. ஸோ, டிசைன் பார்த்தீங்கன்னா, நல்ல லுக்கா பார்க்கவே நல்ல பிரீமியம் டிசைனா தான் குடுத்துருக்காங்க. அதேபோல இந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, போல்ட்டுங்கிற அவங்களோட பேர் குடுத்துருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமான எல்இடி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க அது மூலம் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதேபோல சார்ஜிங்ஸோட கீழ பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. இதுல வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. டைப் சி போர்ட் தான். ஸோ, நீங்க தாராளமா நைட் டைம்ல சார்ஜ் போடும்போது நீங்க எப்படி வேணாலும் சார்ஜர மாட்டலாம். ஈஸியா ஃபிட் ஆயிரும். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் நீங்க பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். இதுல வந்து அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ, நைட் டைம்ல சார்ஜ் போடும்போது டேமேஜ் ஆகாம நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா குடுத்துருக்காங்க. நீங்க உங்க பெரு விரல வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா, அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிட்டு பேண்ட் பாக்கெட்ல போட்டாலும் சரி, இல்ல பேக்குல போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுங்கிற எந்த ஒரு பயமே தேவையில்ல. உள்ள சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா, 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்க்க அட்ராக்டிவான டிசைனா குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து ஸ்டெம்போட தான் வருது. அந்த ஸ்டெம்ப்ல பார்த்தீங்கன்னா, போல்ட்டுங்கிற பேர் குடுத்துருப்பாங்க. ஸோ, இதில வந்து குவாட் மைக் சிஸ்டமா குடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். ரைட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். மொத்தம் 4 மைக் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த குவாட் மைக் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் வந்தாலே என்விரான்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துரும். ஸோ, குவாட் மைக் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ரொம்ப கூட்டமான இடத்துல நின்னு கால் பேசுறீங்க அப்படின்னா, நல்லா சத்தமான ஏரியால நின்னு கால் பேசுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு மைக் வந்து சுத்தி நடக்கிற சவுண்ட ஃபுல்லா கேதர் பண்ணி அத கம்ப்ளீட்டா டம்ப் பண்ணிட்டு, இன்னொரு மைக் வந்து உங்க வாய்ஸ மட்டும் கிறிஸ்டல் கிளியரா ஆப்பனன்ட் கேட்கற மாரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 4 மைக் இருக்கும். லெஃப்ட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். ரைட் இயர்பட்ஸ்ல 2 மைக் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 குடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ, கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகுற எந்த ஒரு கேட்ஜெட்டோடயும் இந்த இயர்பட்ஸை நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அது மட்டும் இல்லாம இதில வந்து பிளிங்க் அண்ட் பேர்ன்னு ஒரு ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த இயர்பட்ஸை நீங்க உங்க மொபைலோட பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க அடுத்த தடவ பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு தடவ நீங்க எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஒரு தடவ உங்க மொபைலோட இந்த சார்ஜிங் கேஸை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சார்ஜிங் கேஸோட மூடிய மட்டும் ஓப்பன் பண்ணீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா கண்ணிமைக்க நேரத்தில உங்க மொபைலோட கனெக்ட் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பிளிங்க் அண்ட் பேர்ன்னு ஒரு ஆப்ஷனா குடுத்துருக்காங்க இத. அதேபோல இதோட பேட்டரி பேக்கப் பத்தி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். 100 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 100 மணி நேரம் வரைக்கும் நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தில இறங்கவே இறங்காது. அது மட்டும் இல்லாம உள்ள உள்ள இயர்பட்ஸை மட்டும் எடுத்து நீங்க காதுல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த சார்ஜிங் கேஸ் வந்து இன்னொரு சிறந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க பஸ்ஸில ட்ராவல் பண்ணும்போது உங்க இயர்பட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சார்ஜ் இல்லாம டெட் ஆயிட்டு அப்படின்னா, நீங்க வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கனாலே போதும். 130 நிமிஷம் வரைக்கும் கன்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இதில வந்து கேமிங் மோடு குடுத்துருக்காங்க. கேமிங் காம்பேக்ட் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க கேம் விளையாடுறீங்களா இருந்தா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு குடுத்துருக்காங்க. அப் டூ 40 மில்லி செகண்ட் வரை குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளையாண்டாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து அந்த கேமோட சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். ஸோ, நீங்க கேம் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த கேமிங் மோட வந்து எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லெஃப்ட் இயர்பட்ஸ்ல வந்து ஒரு 4 தடவ நீங்க டேப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னா, உடனே கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 இயர்பட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோல் தான் குடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ, நான் முதல்லயே சொன்ன மாரி டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பாட்ட ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு மாத்திக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாத்திக்கலாம். வால்யூம அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா மியூசிக் மோட் கேமிங் மோட்லேருந்து மியூசிக் மோட் 2மே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பத்தி பார்ப்போம். இந்த ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து இதில வந்து 10 டிரைவர் குடுத்துருக்காங்க. அதுவும் சிலிக்கான் டிப் குடுத்து 10 டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஸோ, நீங்க இத யூஸ் பண்ணி தாராளமா எவ்வளோ சாங்ஸ் வேணாலும் கேட்கலாம். அவ்வளோ சீக்கிரம் காது வலிக்காது. நீங்க பாதி சவுண்ட் வச்சாலே போதும். ஏதோ ஃபுல் சவுண்ட் வச்ச மாரி அவ்வளோ சவுண்டா கேட்கும்.
அது மட்டும் இல்லாம பேஸ் லவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து பூம் எக்ஸ்ன்னு ஒரு டெக்னாலஜி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது மூலமா பேஸ் வந்து அவ்வளோ அல்டிமேட்டா ரொம்ப டீசென்ட்டா குடுத்துருக்காங்க. அதேபோல இந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவலைசர் மோடும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் மோட்ல வந்து இதில வந்து 3 விதமான ஈக்குவலைசர் மோட் குடுத்துருக்காங்க. ஹைஃபை மோட், ராக் மோட், பேஸ் பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஈக்குவலைசர் மோட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அத எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, ரைட் இயர்பட்ஸ்ல 4 டேப் பண்ணணும். 4 தடவ டேப் பண்ணணும். அப்படி 4 தடவ டேப் பண்ணீங்க அப்படின்னா, உடனே இந்த ஈக்குவலைசர் மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதேபோல இந்த இயர்பட்ஸ் வந்து புதுசா வாங்கும்போது பாக்ஸில என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் சிலிக்கான் டிப் 3 விதமான சைஸ் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே குடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.